கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் நாகை சாலையில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த வழக்கில் மொட்டை விஜி என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? கடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில அடுத்தடுத்து லாரி ஓட்டுநர்கள் தாக்கப்பட்டு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்டு வழிபறி செய்த இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் புதுச்சேரியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இருக்கக்கூடிய விஜி என்பவரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கடலூர் பகுதியில், கடலூர் மாவட்டத்துல நாகையிலிருந்து விழுப்புரம் வரை இந்த தேசிய நெடுஞ்சாலை புதிதாக அந்த தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு சில இடங்கள்ல மின்விளக்குகள் அமைக்கப்படாமல், ஒரு சில இடங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து லாரி ஓட்டுநர்களை வழிமறித்து, குறிப்பாக நெடுந்தூரம் வரக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் அந்த ஒதுக்குப்புறமாக சாலை ஓரமாக லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்கும் நேரத்துல அவர்களை தாக்கி இது போன்ற வழிபறி சம்பவங்கள்ல என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த ரவுடி ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டத்துல எம்புதூர், ஆணையம்பேட்டை, பெரியப்பட்டு ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் இது போன்று நடந்திருப்பதாக காவல்துறைக்கு புகார் வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர்கள் அவர்கள் அரிவாள் வெட்டால் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையிலே அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர்கள் கொடுத்த புகார் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பிலும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழிபறியில் ஈடுபட்ட இந்த கும்பல் லாரி ஓட்டுநர்களை தாக்கி அவர்கள் கையில் பணம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் செல்போன் மூலமாக ஜிபேவில் பரிவர்த்தனை செய்து வழிபறியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது போன்ற வழியாக வரக்கூடிய வாகனங்கள் நின்றிருந்தால் அவர்களையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில ஈடுபட்டு அவர்கள் வழிபறியில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் வந்திருக்கிறது, காவல்துறையினருக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளிகள் யார் என்பதை தேடி வந்த நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி விஜி என்ற ஒரு நபரும் மற்றும் அவருடைய கூட்டாளிகளும் இந்த வழிபறியில் ஈடுபட்டிருப்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முக்கிய குற்றவாளியான விஜயை தேடி வந்த பொழுது காவல்துறையினர் இவர்களை இன்று சுற்றி வளைத்ததாகவும், அப்பொழுது ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பட்டியலும் பல்வேறு வழக்குகளிலும் தொடர்புடைய 33 வழக்குகள் அந்த நபர் மீது இருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இது போன்ற குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர் காவல்துறை நெருங்கும் பொழுது இதற்கு முன்பும் இது போன்ற காவல்துறையிடமிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் இருப்பதனால தற்பொழுதும் அவ்வாறு தப்பிச் செல்ல முயன்றதாகவும், காவல்துறையினர் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும், எதிர்த்தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதுல இந்த விஜய் என்ற இந்த குற்றவாளி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்கவுண்டரில் உயிரிழந்த விஜய் என்ற அந்த ரவுடியினுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க இருக்கிறார்கள். இது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட இருக்கிறது. சமீப நாட்களாக தமிழகத்துல நடக்கக்கூடிய இது போன்ற வழிபறி சம்பவங்கள் அல்லது முன்விரோத கொலைகளில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் தொடர்ந்து காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்தோ அல்லது துப்பாக்கியால் சுட்டோ கைது செய்யக்கூடிய நடவடிக்கை சமீப நாட்களாக இருக்கிறது. ஒரு பக்கம் இது போன்ற பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை காவல்துறையினர் இது போன்ற என்கவுண்டரில் சுட்டுக் கொள்ளக்கூடிய சம்பவங்களும் பதிவாகி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.